أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் உலகை படைத்த ஆளுகின்ற அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அண்ணல் அவர்களின் குடும்பத்தவர்கள், அண்ணல் அவர்களின் தோழர்கள், அண்ணல் அவர்களை யாரெல்லாம் மறுமை வரைக்கும் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹ்வின் இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லா நிலைகளிலும் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தை உள்ளத்திலே நிலைநிறுத்தி அவனை பயந்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என வேண்டியவனாக என்னுடைய ஹுத்பா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய ஹுத்பா உரையில் இஸ்திகாமத்துத்தீன், மார்க்கத்தில் உறுதியாக இருப்போம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில செய்திகளை திருமறை அல் குர்ஆனில் இருந்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை நாம் திருத்திக் கொள்வதற்காக ஒரு சில செய்திகளை குறுகிய நேரத்தில் உங்களுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். இந்த தலைப்பை நீங்கள் பொதுவாக அடிக்கடி ஜும்மா உரைகளில் கேட்டிருப்பீர்கள். அடிக்கடி ஏன் இந்த தலைப்பு பேசப்படுகின்றது என்றால், எங்களுடைய ஈமானை உரசி பார்ப்பதற்கும் நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கையில் எந்த அளவுக்கு நமக்கெல்லாம் பிடிப்பு இருக்கின்றது, நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கையில் எப்பொழுதெல்லாம் நாம் சருகி போகிறோம், அதற்குரிய காரணங்கள் என்ன என்பதையெல்லாம் அடிக்கடி நாம் அலசி பார்க்க வேண்டிய ஒரு தேவை நமக்கெல்லாம் இருக்கின்றது. எந்த கொள்கையை நாம் சரியென பார்த்தோமோ, எதை நாம் சரியென்று விளங்கினோமோ, அந்த கொள்கையில் ஒரு மனிதன் உறுதியாக இருக்கிறதுக்கு அரபுல இஸ்திகாமத்துத்தீன் என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனிலே இந்த இஸ்திகாமா என்ற வார்த்தையை அதை அடியோடு ஒட்டி வரக்கூடிய ஏராளமான சொற்களை பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் பயன்படுத்தி நம்முடைய ஈமானை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களுக்கு இந்த மாதிரியான செய்திகளை அடிக்கடி சொல்லி அவர்கள் தளர்ந்து விடாமல் இருப்பதற்கு, இருக்கின்ற கொள்கையிலே மேலும் பிடிப்போடு வாழ்வதற்கு, அந்த கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கு, அந்த கொள்கைக்காக வேண்டி தங்களுடைய செல்வங்கள், உயிர்கள் எல்லாம் இழப்பதற்கு இந்த செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி மிம்பர் மேடைகளிலும் அவ்வப்போது சஹாபாக்களோடு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நிலைமையிலும், மார்க்கத்தில் நீங்க உறுதியாக நின்றுக்கங்க, உறுதி தளராமல் நீங்கள் இருந்து விடாதீர்கள், அந்த உறுதியோடு இருப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபா சமுதாயத்துக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒருமுறை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மதி ظاهرين على الحق. எனது சமுதாயத்திலே ஒரு கூட்டம் வெளிரங்கமாகவே பகிரங்கமாகவே எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் சத்தியத்திலே இருந்து கொண்டே இருப்பார்கள். எதுவரைக்கும் இருப்பார்கள் அவர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து சஹாபாக்கள், அதற்கு பின்னால் தாபியீன்கள், அதற்கு பின்னால் தபவு தாபியீன்கள், அந்த வழித்தோன்றலாக வந்து
கியாம நாள் வரைக்கும் ஒரு கூட்டம் சத்தியத்திலே உறுதியாக இருப்பார்கள் என்ற ஒரு அருமையான செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்லி அந்த கூட்டத்திலே அந்த கொள்கையில எங்களை எல்லாம் இணைத்துக் கொள்ளும்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை எல்லாம் வலியுறுத்தினார்கள். திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா வல் ஆখিরা சபத என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கிறான். ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். அவருடைய ஈமானை பலமுள்ளதாக அல்லாஹ் ஆக்குவான். அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் உறுதியாக இருப்பார்கள். உறுதி இல்லாமல் அல்லாஹ் ஆக்க மாட்டான். அடிக்கடி சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். அடிக்கடி முக்கியமான நிகழ்வுகளை சொல்லி அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். சொர்க்கத்துடைய இன்பங்களை எல்லாம் கண் முன்னால் பார்ப்பது போன்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கின்ற கொள்கைக்கு அல்லாஹ் மெருகூட்டுவான். நரகத்துடைய வேதனைகளை எல்லாம் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி அது ஒரு பயங்கரமானது. ஈமானோடு இருக்கும் பொழுது அதிலே நீ உறுதியாக இருந்து கொண்டால் அந்த தண்டனையில் இருந்து நீ பாதுகாக்கப்படுவாய் என்பதை எல்லாம் அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனிலே கூறி அன்பார்ந்தவர்களே, ஈமான் கொண்ட மக்களுடைய அந்த ஈமான் தளர்ந்து விடாமல் இருப்பதற்காக அல்லாஹ் அடிக்கடி இப்படி என்ன செய்கிறான் தெரியுமா? உலக வாழ்க்கையில் அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய பிசினஸோடு நீங்கள் இருக்கும் பொழுது, உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது, உங்களுடைய நண்பர்களோடு இருக்கும் பொழுது, நீங்கள் சமுதாயத்தோடு இணைந்து வாழும் பொழுதெல்லாம் ஈமான் தளர்ந்து போகக்கூடிய நிலைகள், ஈமான் பலவீனமாக போகக்கூடிய நிலைகள், கொள்கையில் தளர்வு வரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் பொழுதெல்லாம் ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான் என்பதாக திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, நானும் நீங்களும் மண்ணறையிலே வைக்கப்பட்ட உடனே அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் யாரெல்லாம் உறுதியாக இருந்து வாழ்க்கையை முடித்துக் கொண்டு மண்ணறைகளை சந்தித்து விட்டால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரு லி அகீக்கும், அடக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தியுங்கள். வஸ்அலூ லஹு தஸ்பீத், அவருக்கு உறுதியாக ஆணித்தரமாக பலமாக அல்லாஹ் கேட்கின்ற கேள்விகளுக்கு உனது ரப்பு யார், உனது மார்க்கம் என்ன, உனது நபி யார் என்ற மூன்று கேள்விகள், எந்த கேள்வியும் இல்லை. கபரில கேட்கப்படுகின்ற அந்த கேள்விகளில் மூன்று கேள்விகளுக்கு ஒரு மனிதனுடைய பதிலை பொறுத்துத்தான் கபரு வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகின்றது, மறுமையுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகின்றது, சொர்க்கமா நரகமா என்பது தீர்மானிக்கப்படக்கூடிய மூன்று வார்த்தைகளுக்கும் இந்த உலகத்திலே யாரெல்லாம் கொள்கை பிடிப்போடு உறுதியாக ரப்புடைய விஷயத்தில, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னால, மார்க்க விஷயத்தில யாரெல்லாம் இருந்துவிட்டு மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ன தெரியுமா? உறுதியாகவே பதில் சொல்வதற்கு அடங்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரருக்கு நீங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திங்க என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது சாதாரண விஷயம் இல்லை, இது சாதாரண விஷயம் இல்லை. திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சூரா ஃபுஸ்ஸிலத்திலே அன்பார்ந்தவர்களே 30, 31, 32வது வசனங்களே அல்லாஹ் ஈமானையும் சொல்கிறான், இஸ்திகாமத்தையும் சொல்கிறான். ஈமான் என்பது வேற, இஸ்திகாமத் என்பது வேற. ஈமான் அதிகமான மக்கள் ரப்பை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யாரெல்லாம் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று நம்புகிறார்களோ, ரப்பை நம்பாதவர்கள் யாருமே இல்லை. அல்லாஹ்வை நம்பாதவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்துல் முத்தலிப் அல்லாஹ்வை நம்பித்தான் இருந்தார். அபூ ஜஹல் அல்லாஹ்வை நம்பினான். குறைஷிகள் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறார்கள். நானும் நம்பியிருக்கிறேன்,
நீங்களும் நம்பியிருக்கிறீர்கள். அல்லாஹ்வை நம்பாதவர்கள் யாருமே இல்லை. அல்லாஹ்வை நம்புறது வேற. சும்மஸ்தகாமு, அல்லாஹ்வுடைய நம்பிட்டால், அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த வாழ்க்கையில தந்திருக்கின்ற அழகான இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த பேக்கேஜ் எங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்கிறதுல யாரெல்லாம் இஸ்திகாமத்தோடு இருக்கிறார்களா என்று அல்லாஹ் குறித்து பேசுகிறார். ஈமான்ங்கிறது வேற, இஸ்திகாமத்துங்கிறது வேற. நம்புறது ஒரு சைட், நம்புறதுல ஒரு மனிதன் உறுதியாக இந்த உலகத்தில வாழ்கிறது என்பது சாதாரணம் இல்லை. அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. அதனாலதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் இஸ்திகாமத் என்ற வார்த்தையை அல்லாஹ் பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோடு சேர்ந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருமே அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் அவங்கள பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ்வே சொல்கிறான், உங்க ரெண்டு பேருடைய பிரார்த்தனையையும் நீங்க கேட்டதையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனா நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஃபஸ்தகீமா, இந்த மார்க்கத்தில நீங்க ரெண்டு பேரும் உறுதியாகவே நீங்கள் இருந்து வருங்கள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபி, ரெண்டு பேருக்கும் அல்லாஹ்வை நம்பாம இருக்கல. அல்லாஹ்வை நம்பினத்தாலதான் ஃபிரௌனோடு சண்டை பிடித்தார்கள். அல்லாஹ்வை நம்பினத்தாலதான் அல்லாஹ்ட்ட கேட்டார்கள். அதனால அந்த ரெண்டு பேருக்கும் சேர்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்க நம்பிக்கைங்கிறது வேற, நம்பினத்தோட வாழ்க்கையில நீங்க எடுத்து நடக்கிறது என்பது வேற. மிகப்பெரிய ஒரு நிஅமத் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல கிடைக்கிற மிகப்பெரிய நிஅமத் என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே? ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்பி போட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில இஸ்திகாமத்தாக உறுதியாக வாழ்வி என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற நியமத்துக்களில் மிகப்பெரிய ஒரு நியமத்தாக இஸ்லாம் பார்க்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? ஃபஸ்தகிம் கமா உமிர், உனக்கு ஏவப்பட்ட பிரகாரம், நீ நினைச்ச பிரகாரம் எல்லாம் ஒரு கொள்கையில் இருக்க முடியாது. நான் உனக்கு எப்படி ஏவிருக்கின்றேனோ அதே போன்று இந்த உலகத்தில் என்னை பற்றிய நம்பிக்கையில நான் தந்த மார்க்கத்தில நீ உறுதியாக இருந்து கொள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீண்ட ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், வஸத்திது வகாரிபு, வஸத்திது வகாரிபு. தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நீண்ட ஒரு செய்தியிலே சொன்னார்கள், தோழர்களே நீங்கள் எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்பியிருக்கிறீர்கள். ஆனால் வஸத்திது, நீங்கள் நம்பியதில் நீங்கள் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். வகாரிபு, இஸ்திகாமத்தை நோக்கி நீங்கள் பயணித்துக் கொண்டிருங்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபா தோழர்களுடைய இஸ்திகாமத்தை, மார்க்கத்தில் உள்ள உறுதியை அல்லாஹ்வுடைய தூதர் பலப்படுத்தினார்கள். ஒருத்தர்ட்ட உறுதி வந்துட்டான் அன்பார்ந்தவர்கள், ஒருத்தருடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய நம்பிக்கையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய கடமைகள், அதுல ஒருத்தர்ட்ட உறுதி வந்துட்டா அஸ்ஸித்க் என்று சொல்லக்கூடிய அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் உண்மையாகவே இருக்கும். அல்லாஹ்வை பத்தி உண்மை பேசுவார், ரசூலுல்லாஹ் பத்தி உண்மை பேசுவார், மார்க்கத்தை பத்தி பேசுவார், எல்லா இடங்களிலும் உண்மை வரும். அவருடைய வாழ்க்கையில செயற்பாடுகளை பொறுத்தவரை அன்பார்ந்தவர்களே, முதாபஅத்துர் ரசூல், ரசூலுல்லாஹ்வை எல்லா அம்சங்களிலும், இபாதத் என்று வரக்கூடிய எல்லா விவகாரங்களிலும் ரசூலுல்லாஹ் என்ற நபி, ரசூலுல்லாஹ் அப்படி செய்தார்கள், ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி செய்ய வேணும் என்றாங்க, ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்று இஸ்திகாமத் வந்துட்டா அல்லாஹ்வுடைய தூதர் என்று அல்லாஹ்வுடைய தூதரை மனசுல வைத்துக் கொண்டு இந்த மனிதன் ரசூலுல்லாஹ்க்கு மேலான எந்த வேலையும்
செய்யாத ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை நெறி இந்த மனிதனுடைய வாழ்க்கையில வந்துவிடும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹாபாக்களை பாலைவனத்தில மணலுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்துக் கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு குச்சியை எடுத்து பாலைவனத்தில ஒரு நேரான ஒரு கோட்டை போட்டார்கள். போட்டுவிட்டு சொன்னாங்க சஹாபாக்களுக்கு, தோழர்களே, இதுதான் நேரான பாதை, இதுதான் நேரான பாதை, இதுதான் சத்திய பாதை. அல்லாஹ்வுடைய தூதர் போட்டுவிட்டு அந்த கோட்டுக்கு வலது புறத்திலும் இடது புறத்திலும் என்ன செய்தார்கள் தெரியுமா? பல கோடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் போட்டார்கள். போட்டுவிட்டு சொன்னார்கள், ஹாதிஹி ஸுபுல், நேரான பாதைக்கு, சத்திய பாதைக்கு, உறுதியாக இருக்க வேண்டிய கொள்கைக்கு, சொர்க்கத்துடைய கொள்கைக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய வழிகட்ட பாதைகள், வழிகட்ட சிந்தனைகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா? இந்த நேரான பாதையில ட்ரக்ல நீங்க பயணியுங்கள். நீங்கள் இந்த ட்ரக்ல வலதிலையும் இடதிலையும் ஷைத்தான் இருந்து கொண்டு உங்களை அழைத்துக் கொண்டிருப்பார் என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு திருமறை அல் குர்ஆனிலே வரக்கூடிய ஒரு அழகான ஒரு பிரார்த்தனையை, ஒரு வாசகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ, இது என்னுடைய நேரான பாதை, இந்த பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள், இந்த பாதையை தவிர்த்து பல பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சஹாபா சமுதாயத்துக்கு வழிகாட்டிய விதத்தை நீங்க பாத்தீங்களா? நம்ம ஒரு கொள்கையில் இருப்போம், மனிதன் ஷைத்தாண்ட உருவத்துல வந்துருவான், மனிதன் ஷைத்தாண்ட உருவத்துல வந்துருவான். ஒரு கொள்கையை பிடிப்போடு இருப்போம், விட்டு கொடுக்காம இருப்போம், தளர்வில்லாமல் இருப்போம். தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவத்தில நம்ம உறுதியாகவே இருப்போம், அது எந்த சந்தேகமும் இல்லை. அந்த ஏகத்துவ கொள்கையை எடுப்பதற்கு இந்த பகுதியில இந்த பள்ளிவாசல் செய்த தியாகங்கள் ஏராளம் ஏராளம். அது புதிய யங்ஸ்டருக்கு தெரியாது, புதிய வாலிபர்களுக்கு தெரியாது. இங்க பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய வயது போனவர்களுக்கு இந்த பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசலும் இந்த பள்ளிவாசல்ல இருந்த அந்த நேரத்தில் இருந்த ஜமாத்தாரும் அவர்களுடைய தியாகங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பகுதி முழுக்க சத்தியத்தை பகிரங்கமாக பயமில்லாம அடித்து சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இந்த பள்ளிவாசலை ஆக்கி தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்துங்கள். இந்த சத்தியத்தில, இந்த ஏகத்துவத்தில நீங்கள் எல்லோரும் இப்போது உங்களோட மனசை தொட்டு நீங்க கேட்டுக்கங்க, இதுல அன்று இருந்தவர்கள் போன்று இப்போது நான் இருக்கிறேனா? என் மனைவி இருக்கிறாவா? என் மகன் அப்படி இருக்கிறாரா? சுபஹானல்லாஹ். உரசி பாருங்க. நண்பர்களுக்காக, குடும்பத்துக்காக, பிசினஸ் தொடர்புகளால நீங்க யாரோடு பிசினஸ் செய்கிறீர்களோ அவர்கள் உங்களுடைய கொள்கைக்கு மாற்றம் உள்ளவர்களாக சிறுக்கில் அவர்கள் இருந்தா, நீங்க யாரிடத்தில எந்த வீட்டில திருமணம் முடித்திருக்கிறீர்களோ அந்த வீட்டில உங்களோட மாமா, உங்களோட மாமி, உங்களோட மச்சன் அவர்கள் முழுக்க முழுக்க நீங்க கொண்டிருக்கக்கூடிய சத்திய கொள்கைக்கு மாற்றமாக இருந்தால், அங்க ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால், அங்க ஒரு நிகழ்வுக்கு நீங்க கொண்டிருக்கிற கொள்கைக்கு மாற்றமாக சிறுக்கான அம்சங்கள், சிறுக்கான விவகாரங்கள், சிறுக்கோட தொடர்பட்ட விவகாரங்கள் நடக்கக்கூடிய உங்களோட நெருங்கிய குடும்பத்துக்குள்ள இப்படியான நிகழ்வுகள் வரும் பொழுதெல்லாம் சில வேளைகளில் நீங்களே என்னை போய் இருந்து கொள்கிறீர்கள். ஏண்டா மாமா வைத்த மனசு நொந்து வைக்கிறது, மாமி, மச்சான், பிசினஸ் பார்ட்னர், சுபஹானல்லாஹ். போய் அங்க போய் சில நேரங்கள நடக்கிற இடத்துல உள்ளுக்க இருக்காம வெளியில வந்து கொண்டு இருப்போம். சில நேரங்கள நீங்க போக மாட்டீங்க,
உங்களோட மனைவியை மாத்திரம் நீங்கள் அனுப்பி வைப்பீர்கள்? சிந்திச்சு பாருங்க அன்பார்ந்தவர்களே, யோசனை பண்ணி பாருங்க. தௌஹீத் என்ற கொள்கையில அன்றைக்கு இருந்த மாதிரி இப்போதும் நான் இருந்து கொண்டிருக்கிறேனா? சிறுக்கு என்ற வடிவங்கள் வரும் பொழுதெல்லாம் நான் பேசுகிறேனா? மௌனித்து போகிறேனா? மனைவியை பிள்ளைகளை சொல்லி நிறுத்தாட்டுகிறேனா என்று பார்த்தா அங்க அந்த விஷயத்துல நாளுக்கு நாள் நம்ம அப்படியே சருகி கொண்டு போகிறோம். குடும்பம் என்ன? அது குடும்பமையா? அது போகாட்டி சரியில்லையா? நம்ம எதுக்கு அதெல்லாம் நம்ம பேசுறது? நம்ம எதற்கு மனைவியை நம்ம நிறுத்தாட்டுறது? நம்ம எதற்கு நம்மளமாக நம்ம பிடிச்சு கொண்டிருக்கிறது? நான் தானே போகலை என்று உங்களுடைய மனசில் வருகின்றதா ஒரு எண்ணம்? அந்த எண்ணத்தை யார் போடுவாள் தெரியுமா? ஷைத்தான் எண்ணத்துல போட்ட உடனே நீங்கள் சடைவடைந்து இருக்கிற நம்பிக்கையில பலவீனமாகி நீங்க ஒரு இடத்துக்கு தள்ளப்படக்கூடிய நிலைக்கு நீங்கள் வந்து விட்டால் நீங்கள் இஸ்திகாமத்து தீன்ல இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது ஆக முக்கியமான இடம் உங்களோட பகுதியை பொறுத்தவரையில. அதிலேயும் சகோதரர்களே கவனமாக நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனை சொல்லிக் கொடுக்கிறான், சொல்லி பாடம் படிப்பிக்கிறான். உங்களோட மகளை திருமணம் முடிக்கும் பொழுது, முடிச்சு கொடுக்கும் பொழுது நீங்கள் பணத்தை பார்த்து, கௌரவத்தை பார்த்து, ஊர்ல குடும்பத்தை பார்த்து, ஏன வரப்போற மகன் நல்ல பிஸ்னஸ்ல நிக்கிறாரு, கல்லுல ஜெல்ல நிக்கிறாரு, அவருக்கு நல்ல இதெல்லாம் இருக்குது. அவருடைய கொள்கையை நீங்க அலசி சாக்கடை போடாமல், சல்லடை போடாமல், வெறுமனே பகத்துக்காகவும் புகழுக்காகவும் உங்களுக்கு நீங்கள் மருமகன் தேடிக் கொள்கிறீர்களா? நீங்கள் இஸ்திகாமத்து தீனிலும் இல்லை. உங்களுடைய பரம்பரையை நீங்கள் டோட்டலாக சிறுக்கென்று சொல்லக்கூடிய அல்லாஹ் படித்த ஏகத்துவத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு துர்ரியாவை நீங்கள் உருவாக்க போகிறீர்கள் என்றால் உங்கள்கிட்ட இஸ்திகாமத் இல்லை என்று அர்த்தம். அதையும் தாண்டி உங்களோட மகனுக்கு நீங்க மருமகள் எடுக்க போச்சல அழகை பார்க்கிறீர்களா? குர்ஆனை புரட்டி பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? திருமணத்தின் போது நீங்கள் யாரும் முஷ்ரிக்கான ஆண்களையோ முஷ்ரிக்கான பெண்களையோ திருமணம் முடிக்காதீர்கள். அது அந்த கொள்கையில உறுதிப்பாட்டுக்கு ஹராமானது. அவர்கள் உங்களை கொண்டு போய் நரகத்திலே சேர்த்து விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். என்றால் அன்றைக்கு மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னுக்காக இருந்த மாதிரி இப்ப நான் இருக்கிறேனா என்பதை நீங்கள் உரசி பாருங்கள். உரசி பார்த்து நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். இது இஸ்திகாமத்துல, ஈமான்ல, தௌஹீதுல வர வேண்டிய இஸ்திகாமா அன்பார்ந்தவர்கள். இரண்டாவது இஸ்திகாமத்துல நம்ம ஃபெயில் ஆயிட்டே போறோம். இரண்டாவது இஸ்திகாமத் அல் இஸ்திகாமத்து பிசுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னால உறுதியாக இருக்கிறது. ஒரு காலத்துல நம்ம இருந்தோம், ரசூலுல்லாஹ் சொல்லாதத எங்கேயும் நம்ம செய்ய மாட்டோம், செய்யற இடத்துக்கு போக மாட்டோம். செய்யற இடத்துல இருந்தா கலந்து வந்துடுவோம். செய்யற இடத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு மார்க்கம் தெரியாது, அல்லாஹ்க்கு மார்க்கம் தெரியான்னு சொல்லி மார்க்கத்துல இல்லாதத ஒருவர், ஒரு கூட்டம், ஒரு குடும்பம், ஒரு குழு ஒரு இடத்துல செய்கின்றது. உங்களை அழைக்கிறார்கள். உதாரணமாக ஒரு ஜனாதா நடக்குது, நீங்கள் மையவாடிக்கு போகின்றீர்கள். ஒரு திருமண அக்குது நடக்குகின்றது, திருமணம் அக்குது நடக்குகின்ற இடத்துக்கு நீங்கள் போகிறீர்கள். அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத அது வரைக்குமே அவர் சுன்னாலதான் இஸ்திகாமத்தாக இருந்தார், உறுதியாக இருந்தார். முகம்மது நபிதான் என்ற உயிர். முகம்மது நபி சொல்லாதத என்ற வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலும் நான் எடுத்து நடக்க மாட்டேன் என்ற அசையாத நம்பிக்கையோடு இருந்தவர் கால ஓட்டம், பிரச்சனைகள், கெடுபிடிகள், மனைவியுடைய அன்பு, மகன் மீது கொண்ட பாசம், குடும்பத்தார் மீது கொண்ட பாசம், பிசினஸ் பார்ட்னர் அவரை பகச்சி கொண்டா பிசினஸ்ல அவரோட இருக்கேலாத ஒரு நிலை. நானும் நீங்களும் அந்த இடத்தில் போய் குந்திக் கொண்டு அமைதியாக நானும் நீங்களும் இருப்போமானால் எங்களுக்கு மார்க்கத்தில் இஸ்திகாமத் இல்லை என்பது அர்த்தம். நாங்க அப்படியே கீழே போய் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறார் தெரியுமா? ஃபஸ்தகீமு இலைஹி வஸ்தக்ஃபிரு
ஃபஸ்தகீமு இலைஹி வஸ்தக்பிரு. உறுதியாக இருந்து கொள்கிறீங்க. உங்களோட மனோநிலை மாறினா, சந்தர்ப்பங்கள் வந்து நீங்கள் தவறு விட்டால், அப்பொழுதெல்லாம் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்த கொள்கையில சடைவடைந்து கீழுக்கு போகக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு வந்துட்டா, அஸ்தக்பிருல்லாஹ் அஸ்தக்பிருல்லாஹ், யா அல்லாஹ் தெரியாம இருந்துட்டேன், யா அல்லாஹ் தவறாக நடந்துட்டது, யா அல்லாஹ் இது அல்ல என்ற கொள்கை, இது அல்ல என்ற குடும்ப கொள்கை, இது அல்ல என்ற மகன்கிட்ட வர வேண்டியது, நான் தவறுதலாக நடந்துட்டேன், யா அல்லாஹ் நீ என்ன மன்னிச்சிரு என்பதாக அல்லாஹ்விடத்தில கொள்கையில சுன்னால உங்களிடத்திலே தடம் புரளக்கூடிய நிலைகள் வந்துவிட்டால் அன்பானவர்களே, அல்லாஹ் பாவம் மன்னிப்பு கேட்கும்படி ஒரு இடத்திலே சொல்கிறார். இன்னொரு இடத்திலே சூரத்து நிசால அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்லி காட்டுகிறார்? அன் இதா சமிஅதும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹஸவு பிஹா. அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வேத வாக்குகள், வார்த்தைகள் ஒரு இடத்துல பரிகாசிக்கப்படுகிறது. இருக்கிறத செய்யாம இல்லாத செஞ்சு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லாதத சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாதத செய்யாதத அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் உங்களோட காதுக்கு அப்பதான் கேட்குது, உங்களுக்கு தெரியாது. நீங்க சரியத்தான் நடக்கும் என்று போய் நீங்க மையவாடியில குந்திட்டீங்க, ஒரு அக்கத்திடிக்காக நீங்க குந்திட்டீங்க, ஒரு ஃபங்க்ஷன்ல போய் இருந்துட்டீங்க, உங்களோட காதுக்கு கேக்குதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்த இடத்தை விட்டும் உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டா நீங்கள் கலண்டு வந்துருங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொள்கையை பாதுகாப்பதற்குரிய வழிகளை கட் அண்ட் ரைட்டா அல்லாஹ் வடிவமைத்து தந்திருக்கும் பொழுது நானும் நீங்களும் அதிலே சருகி விழுந்தால் மார்க்கத்திலே என்னிடத்திலும் உங்களிடத்திலும் உறுதி இல்லை. ஆனால் ரப்பை மாத்திரம் வெறுமனே நானும் நீங்களும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகத்துல தான் நானும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மூணாவது இஸ்திகாமா, எங்க எல்லோரிடத்திலும் வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலவீனம், மிகப்பெரிய ஒரு பலவீனம் அன்பானவர்களே, அல் இஸ்திகாமத்து ஃபில் இபாதா. இபாதத்திலே என்னிடத்திலே உங்களிடத்திலே உறுதி குறைஞ்சிட்டே வருகிறது. ரமலான் மாதத்தில பள்ளிவாசல் நிறைந்தவர்களாக இருந்தோம். ரமலான் மாதத்தில இந்த பகுதிகளில் எந்த வீட்டிலையும் தூங்காது பிள்ளை கணவன் எல்லோரும் சுபஹ் தொழுகைக்கு வந்தார்கள். நீங்க எல்லாம் ரமலான் மாதத்தில தொழுகையில ஒரு உறுதியாக இருந்தீர்கள். 5 நேரம் விடக்கூடாது, பயான விட்டிடக்கூடாது, புறம் பேசக்கூடாது, களவெடுக்க கூடாது, வட்டி எடுக்க கூடாது, இசை கேட்க கூடாது என்றெல்லாம் நீங்கள் உறுதியாக இருந்தீர்களா இல்லையா? இப்ப உரசி பாருங்க. அப்ப 5 நேரத்துக்கு வந்தனா, இப்ப 5 நேரத்துக்கு வருகிறேனா? ஊர்ல தான் இருக்கிறேன், வேற எங்கேயும் இல்லை. அப்ப சுபஹ் தொழுகைக்கு வந்தனா இந்த மகனை மறைச்சிட்டு தூங்கல, அவனை தூங்க விடல, அவனை தூங்க விடாம அவனையும் நான் அழைத்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு ரமலான் காலம் முழுவதும் நான் ஜமாத்துக்கு வந்தேனே, ஜமாத்துல சேர்ந்து வந்தேனே. இப்பொழுதெல்லாம் அந்த இஸ்திகாமத் என்னிடத்தில் இருக்கின்றதா இல்லையா என்பதை கொஞ்சம் நீங்க உரசி பாருங்க அன்பாதவர்களே. உரசி பார்த்தால் அதையும் இதையும் பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், இபாதத்தில என்னிடத்துல இஸ்திகாமத் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், எப்படி தெரியுமா அந்த காலம்? அல் காபிலு அலா தீனிஹி, ஒரு மனிதன் மார்க்கத்தில கொள்கையோட உறுதியோட இபாதத்தில இருக்கிறது என்பது கஷ்டமான ஒரு காலம், கஷ்டமான காலம். எப்படி தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய கையிலே சிறியதொரு நெருப்பு துண்டு, சிறியதொரு நெருப்பு துண்டு எடுத்து கையில வைத்தால் அதை வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு கையிலே வருத்தமும் சூடும் வேதனையும் எரிப்பும் வந்தால் என்ன செய்வான் தெரியுமா? அதை தூக்கி வீசுவாரா இல்லையா? அப்படியான ஒரு காலம் வரும். மார்க்கத்துல உறுதியாக இருக்கிறதுக்கு இயலாத ஒரு காலம் வரும். அது எப்ப வரும்? அஷ்ஷஹவாத், மனோ இச்சைகள். நம்மட மனச உலகத்துடைய இன்பங்கள், ஆசைகள், எங்கட அதிகமான இளைஞர்களை
பிடித்திருக்கக்கூடிய நோய் அஸ்ஸஹவாத், ஆசைதான். அவங்களுக்கு ஏகத்துவத்தை பத்தி சரியாக தெரியாது, பெருமானம் தெரியாது, வெயிட் தெரியாது, அவர்களுக்கு சுன்னாவுடைய பாரம்பரியம் தெரியாது, இபாதத்துக்களுடைய பெருமதி தெரியாது. அவங்கள கொஞ்சம் பேர் தான் பலியோடு இருப்பாங்க. அதிகமானவர்கள் அவருடைய எண்ணங்கள், நோக்கங்கள், சந்திப்புகள், பேச்சுக்கள் எல்லாம் மார்க்கத்தை விட்டும் மிக குறைவில் இருக்கின்றது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாதாரணமாக என்னையும் உங்களையும் இகாமத்தில கீழே போடுறதை விட ஷைத்தானுக்கு மிக விருப்பமானது என்ன தெரியுமா? வாலிபர்களை அந்த இஸ்திகாமத்திலிருந்து கீழே இறக்கி ஹராத்தை அழகாக ஷைத்தான் அவங்களோட கண் முன்னுக்கால கொண்டு வந்து அப்படியே காட்டுவான். போதை பொருள் பாவனைய கண் முன்னுக்கால கொண்டு வந்து காட்டுவான். தொழுக விடுபடுகிறது என்பதை அவர்களை பொறுத்தவரையில ஆச்சரியமாகவே இருக்காது, ஆச்சரியமாகவே இருக்காது. அதற்கென்று அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், கவலைப்படவும் மாட்டார்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் இஸ்லாம் பதர கரீமா, அல் இஸ்லாம் பதர கரீமா. இந்த இஸ்லாம் யாருக்கும் தெரியாமத்தான், யாருமே இல்லாமத்தான் அது மக்கால முதலாக ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க, இஸ்லாமிய நாடு உருவானது, அங்க உலகம் முழுக்க இஸ்லாம் வியாபித்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மர்ம நாள் நெருங்க நெருங்க கொள்கையில தளர்வுட்டு கொள்கை இல்லாதவர்களாக முஸ்லிம் என்ற பெயரில் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் பௌத்தர்களையும் இந்துக்களை எல்லாம் மேல கொண்டு போய் வைத்து உலகத்தில மூல முடுக்குகளில் எல்லாம் முகம்மது என்ற பெயரில் மக்கள் எல்லோரும் இருப்பார்கள். ஆனா அவங்க ரப்புன்னு சொல்லுவாங்க. அவர்களிடத்துல கொள்கையில நான் சொன்ன மேல சொன்ன 3 விஷயத்திலையும் பலவீனமாக இருப்பார்கள். அப்பொழுதெல்லாம் கமா பதஅ, இந்த இஸ்லாம் மறுமநாள் வரும் பொழுது எப்படி ஆரம்பித்ததோ அப்படியே என்ன செய்யும் தெரியுமா? திரும்பவும் பழைய நிலைக்கு ஈமான்ல உறுதியற்றவர்களாக மக்கள் வந்து விடுவார்கள் என்று சொன்னார். இன்னொரு உதாரணம் சொன்னாங்க, அல் இஸ்லாம் யஸிரு இலல் மதீனா கமா யஸிருல் ஹய்ய இலா ஜுஹரிஹான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு பாம்பு எப்படி வெளியில போகும் பொழுது அதற்கு ஆபத்துக்கள் வந்துவிட்டால், ஆபத்து வருவதை உணர்ந்து விட்டால் எப்படி அவசரமாக வந்து தன்னுடைய அந்த பொந்துக்குள்ள நுழைந்து கொள்ளுமோ அப்படித்தான் மறுமநாள் வந்துட்டால். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு பாம்பு எப்படி ஒரு புத்துக்குள் போய் அது நுழைந்து கொள்ளுமோ அப்படியே இஸ்லாம் அவனுடைய கொள்கைகள் அனைத்தும் திரும்பவும் மதீனாவுக்குள் வந்து சேர்ந்திடும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படின்னா உலகத்துல முஸ்லிம்களாக இருப்பார்கள், கொள்கை அற்றவர்களாகவே மக்கள் வாழ்ந்து விட்டு போவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த காலம் வரும் பொழுது அந்த காலத்தில் தூபாலில் குரபா, தூபாலில் குரபா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கொள்கையே இல்லாத அந்த காலம் வரும் பொழுது கொள்கையிலே தளர்வுட்டு எல்லாவற்றையும் சமரசமாக பார்த்து கொண்டு சமூகம் தான், குடும்பம் தான், நல்லவர்கள் தான், நண்பர்கள் தான், ஏன் நாங்களும் அவர்களோடு சேர்ந்து போக கூடாது, நமக்கு என்ன இருக்கின்றது என்ற நிலையில் யாரெல்லாம் தளர்வுட்டு போகக்கூடிய அந்த காலத்திலே ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே இருப்பார்களே அவர்கள் தான் அல் குரபா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சுபசோபனம் உண்டாகட்டும் அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவங்களுக்கு சுவர்க்கம் உண்டாகட்டும் என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், கீல யா ரசூலல்லாஹ் மனில் குரபா, அந்த குரபாக்கள் யார்? கடைசி காலத்துல கொள்கையோடு பிடிப்போடு உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் சகித்துக் கொண்டு இந்த சமுதாயத்திலே வாழ்மூடி இருக்காமல் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் 3 வாசகங்கள் பாவித்தார்கள். அல்லதீன யுஸ்லிஹூன இதா ஃபஸத அன்-நாஸ், மக்கள் எல்லாம் கொள்கையில தளப்புரண்டு வழிகட்டு
பாவத்தின் பால் போகும் பொழுது வாயை மூடிக்கொண்டிருக்காமல் தைரியமாக கொள்கை பற்றோடு இருந்து அந்த மக்களை யாரெல்லாம் சீர்படுத்துகிறார்களோ, சத்தியத்துக்கு அழைக்கிறார்களோ, கொள்கைக்கு அழைக்கிறார்களோ அவர்கள்தான் அல் குரபா என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரிகளே, ஈமான் மாத்திரம் போதாது, அந்த ஈமானோட சேர்ந்த அந்த கொள்கையும் நாங்கள் ஜென்னாவுக்கு போறதுக்கு அவசியம் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்பி அந்த நம்பிக்கையில இறுதி வரைக்கும் உறுதியாக, ஏகத்துவத்தில உறுதியாக, சுன்னால உறுதியாக, மார்க்கத்துடைய கடமைகளில் உறுதியாக, ஹராம நான் செய்ய மாட்டேன், எந்த சந்தர்ப்பத்திலும் நான் செய்ய மாட்டேன் என்று இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்துட்டு என்று சொன்னா அவனுடைய வாழ்க்கையில நிறைய இழப்புகள் எல்லாம் வருமான் வாழ்ந்தவர்கள். சாதாரண இழப்பு இல்லாது மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சுதான் இந்த உலகத்துல வாழணும். சுப்ஹானல்லாஹ், இந்த மனிதனுடைய மரண நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு சொல்கின்ற மிகப்பெரிய நன்மாராயத்தை பாருங்கள். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யாரெல்லாம் தன்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, யாரெல்லாம் அதிலே உறுதியாக இருக்கிறார்களோ, ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மரண நேரத்தில் மலக்குமார்கள் இறங்குவார்கள். அல்லா தகாபு வலா தஹ்ஸனு, அல்லா தகாபு வலா தஹ்ஸனு, மரணிக்க போகிறார் என்பதை உணர்கின்ற நேரத்தில் அவ்வளவு காலமும் கொள்கையோடு இருந்து எல்லாவற்றையும் இழந்து மரண நேரத்தில் இருக்கின்ற அந்த மனிதனிடத்திலே மலக்குமார்கள் என்று சொல்வார்கள், நீ இந்த உலகத்தில கொள்கையோடு இருந்து மறுமைக்காக வேண்டி சம்பாதித்து வைத்திருக்கிறாயே, அது கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ பயப்பட தேவையும் இல்லை. வலா தஹ்ஸனு, நீ மௌத்தாக போறாய், நான் மௌத்தானா, கொள்கையோடு இருக்கிற மகன், கொள்கையோடு இருக்கிற மகள், கொள்கையோடு இருக்கிற என்னுடைய மனைவி, கொள்கையோடு இருக்கின்ற சகோதரர்கள், கொள்கையோடு இருக்கின்ற தாய் தந்தை, நான் மரணித்தால் இவர்களுக்கு என்ன நடக்குமோ என்று நீ கவலைப்படுகிறாயா? உனக்கு எந்த கவலையும் இல்லை. வஅபிஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதூன், உலகத்தில கொள்கையோடு இருந்தா உனக்கு சுவர்க்கம் என்று குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போது நீ மரணிக்க போகிறாய், உனக்கு சுவர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் நன்மாராயம் சொல்கிறான். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆகிரா, உலகத்தில் வாழும் பொழுது உன்னுடைய கொள்கையை பாதுகாப்பதற்கு உனக்கு நாங்கள் பாதுகாவலர்களாக இருந்தோம். நாளைக்கு நீ மறுமையில வருவாய், வந்துட்டா மறுமையிலையும் உலகத்தில கொள்கையோடு நீ வாழ்ந்து மரணிக்கிறாயே, உனக்கு பக்கத்திலே நாங்கள் இருப்போம். வலக்கும்மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும்மா தத்தஊன், இந்த உலகத்தில நிறைய விஷயங்கள்ல உன் ஆசை இருந்துச்சு, பெரிய ஆசை, சம்பாதிக்கணும், வாகனம் வாங்கணும். ஆனா உன் முன்னுக்க ஹராம் உனக்கு அழகாக தெரிந்த நேரத்தில ஹராத்துக்கு போகாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து அதனூடாக யாரெல்லாம் எவைகளை எல்லாம் அடைந்தார்களோ அதை பற்றி உனக்கு எந்த கவலையும் இல்லாமல் இந்த உலகத்துல வாழ்ந்தாயே, அதற்காக வேண்டிய உன் மனசு விரும்பியது அனைத்தையும் நாங்கள் உங்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். வலக்கும்மா தத்தஊன், உன் மனசு விரும்பாத, நீ பார்க்காத, கேட்காத, மனசால நினைக்காத அத்தனையையும் பிரத்யேகமா உனக்கு நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம். நுஸுலன் மின் கஃபூரிர் ரஹீம். நீ இப்ப சாதாரண ஆள், நீ மரணிக்க போகிறாய். நீ சாதாரண ஆளா? இந்த உலகத்தில உலக மக்கள் எல்லாம் உன்னை இழிவுபடுத்தினார்கள், நீயோ இழிவோடு இருந்து போகிறாய். நீ யாரு தெரியுமா? நுஸுலன் மின் கஃபூரிர் ரஹீம், பாவங்களை மன்னிக்க கூடிய இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கெஸ்டாகத்தான் நீ இப்போது மரணிக்க போகிறாய் என்பதாக மலக்குமார்கள் மரண நேரத்தில இந்த உலகத்தில யாரெல்லாம் ஏகத்துவத்தில, சுன்னால, இபாதத்தில, இஸ்திகாமத்து தீனாக இருந்து
மரணிக்கிறார்களோ அந்த நன்மாராயத்தை அடைந்து கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் சூரா ஃபுஸ்ஸிலத்தில 30, 31, 32வது வசனத்துல சொல்கிறார் என்றால் உங்களோட ஈமான கொஞ்சம் உரசி பாருங்க. உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியான நிறைய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுதெல்லாம் நான் தளர்ந்து போகிறேனா, கொள்கையில பலவீனமாக போகிறேனா என்பதையெல்லாம் உரசி பார்த்து அவைகளை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்து அந்த கொள்கையோடு இருந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.